வெல்கம் டு SF Vlogs. இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் கிட்டவா சென்ட்ரா மைனி. எனக்கு இரிட்டேட்டா இருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அண்ணா 60 வயசு பண்ணோம். கிரேவ்ஸ் போறோம். கிரேவ்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் அது முதல்ல ஒழுங்கா சொல்லு. எங்க போறோம்னா நீ முதல்ல கிரேவ்ஸ் இல்ல கிரேவ்ஸ் கிரேவ்ஸ். ஓ உன நெங்கடா கூட்டேன். ஆபே ஆண்டவா தெளிவா கேக்குறேன். டீசென்ட்டாவே கேக்குறேன். கோபப்படுத்துறாரு. விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க. கிரேவ்ஸ் சாரி கிரேவ்ஸ் தம்பி வரல. கிரேவ்ஸ் பைக் ரெடி பண்ண கேமராமேன் பைக் ரெடி பண்ண அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் அதான் வேற ஒண்ணு பத்ரி வீட்டுல பதிரி அவங்க அம்மா வண்டி ரெடி பண்ண அவனை போங்கறாங்க. நீ அங்க என்ன போய் பண்ண போற? எனக்கு நீ ஸ்பேர் பார்ட்ஸ் கழட்டி மாட்ட போறியா? எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட் வர கரெக்டா தான் அவங்க அம்மா நீ கூட போப்பான்னு சொல்லி எனக்கு போது வேணாம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர். மறுபடியும் அண்ணா நகர் தான். காரணம் யாருன்னா இந்த நாய் தான் காரணம், வேற எதுவும் இல்ல. நம்ம வந்து போலாம். சரி, okay. சரி, நீ தானே எங்க அண்ணா நகர் கூப்பிட்ட. என்ன பிளானு இப்போ வந்து போறோம். எனக்கு எல்லாம் இல்ல. இல்ல, யாருக்கு நீ முக்கிய பண்ண? கண்ணெல்லாம் கலங்குறா. எங்களுக்கு யாருமே இந்த அளவுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தது இல்ல. அந்த கேமராமேனை யாருங்கிறத நான் காட்டுறேன் அந்த கேமராமேனை. இவர்தான் எங்களோட நியூ கேமராமேன். நல்ல பையன். இனிமே இவன் தான். ஒரு நிமிஷம், துப்பாக்கி எப்படிங்க சிவா? உலகமே அறிஞ்சாலும் பத்ரி தான் இந்த கேமராமேன். ஏன் நாங்க கேமராமேனை மாத்துறோங்கிற முடிவு எடுத்தோம்னாக்கா, நம்மளோட ஜேம்ஸ் கேமரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணி கண்ட்ரியா வீடியோ எடுக்கிற வேலை அதிகமா வந்தத காரணத்தினால், அவதார் படம் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிற காரணத்தினால் நாங்க கேமராமேனை மாத்துறோம். இப்ப நம்ம எங்க போறோம்? ட்ரீம் ஸ்டோரி போறோம். இப்பதான் விட்டு போச்சு நீ. ஆமா, நீ லவ் ஃபெயிலியர் வந்தல. ஆமா, மாடி வந்துச்சே. எனக்கு தான் எக்ஸே இல்லையா? பாத்தியா வர்ஷியா அந்த பொண்ணு பேராடா? ஓ இப்போ போனை காமிச்சா அந்த பொண்ணு என்ன கிளாஸ்னு தெரியும். அது ஆனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் மதுரை அண்ணா யூனிவர்சிட்டி. அடி வெளுக போற பத்ரி. அவன் அங்க படிப்பேன் ஓட ஆரம்பி. இல்ல, நீ இப்பே ஓட ஆரம்பி, அப்பதான் தப்பிக்க முடியும். என்னால அவ்வளவு சொல்ல முடியல. என்னது பாத்துக்கலாம். நம்ம கிரீம் ஸ்டோர்ல போய் கண்டினியூ பண்ணுவோம். என்னால முடியல. என்னது கடை பேர் இலிவியா? நல்லா வந்து என்னடா நல்லா ஒளிஞ்சு நீ எங்க ஒளிவான்னு தெரியும். கிரீம் ஸ்டோரி ஐடியா எவன் கொடுத்தது? நான் இல்ல, சத்தியமா நான் இல்ல. யாரோ என்கிட்ட சொன்னாங்க கிரீம் ஸ்டோரி போனா, நான் அப்புறம் இவன் உங்களுடைய அன்பு தம்பி சொன்னான். அப்பவே சொன்ன நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். தூங்கிட்டு இருந்தான்டா. நீ ஒரு ஆளு எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க கூப்பிட்டான். அடுத்து இவன் ஒரு ஆளு. காலுக்கு போய உள்ள பில்லு போட்டு வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆகும்டா. எடுத்துட்டு வெளியே வந்து உடிக்கணும்டா ஐஸ்கிரீம். இல்ல எடுக்கலாம். நம்ம பாக்காததா இல்ல, போய் செருப்படி வாங்கிட்டு வரீங்கன்னா போங்க. நான் இங்கே நிக்கிறேன், நம்ம இங்கே நிப்போம். நாங்க வாங்கிட்டு வந்தா சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் போயிட்டு இப்பெல்லாம் ஜவடா பேசாத மாதிரி. சரிப்பா ஜவடா உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன். போயிட்டு தம்பி அச்சு பிடிச்சி எதனா ஒண்ணு வாங்கி கேமரா சரி எனக்கு என்ன உள்ள போறதுன்னே தெரியல. ஒண்ணு கூட்டுடா, நம்ம கொஞ்சம் ஒதுங்க சொல்லிட்டு கொண்டாந்து போயிடுச்சு. எப்படி சொல்லுவாங்க ஆல்ரெடி என்னடா பண்ண ஐடியா சொன்னாங்க. இல்ல நானும் நம்ம நேருஜியும் இங்க உட்காடுறோம். இன்னைக்கு சுதந்திர கிடைச்சா என்ன ரிப்பப்ளிக் டேவா? ஐயோ உழப்புறானுங்க. படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. ரிப்பப்ளிக் டே நானும் நேருஜி வெயிட் பண்றோம். சரி
நேதாஜியும் இந்த தருதலஜியும் போயிட்டு என்ன வாங்க முடியும் போய் வாங்கிட்டு வாங்க போ. இல்ல, வா. இது அப்படியே உள்ள போவோம். நான் நோட்ட சொல்றேன் வா. समसे समसे लेडीज लेडीज समसे समसे लेडीज लेडीज समसे समसे लेडीज लेडीज உள்ள வந்து நான் அசிங்கம்லாம் வாங்க முடியும். பாக்கலாம். என்னடா வா மச்சான். இந்த சகனமே சரியில்லை. அவ்வளவுதான்ப்பா. ஹாரிஸ் ஜெயராஜ்ப்பா. நம்ம எப்படியாவது இப்ப குனாஃபா வாங்குறோம். நான் பண்ணிட்டு காட்டிட்டேன். ஜிபே நான் பண்ணிட்டு எப்படி பாருங்க நீ வாங்கடா வாட் அ மேன். வாட் அ மேன் ப்ரோ. கடையை வாங்கடா. குனாஃபா வாங்கடா. போயேன்டா. வாங்குவான் மச்சான் வாங்குவான். மச்சான் நினைச்சா இப்ப அல்ல நம்ம வாங்குவோம். என்ன பண்ற? அது அவன் வீடியோ அழகா எடுப்பான் நான் நினைச்சேன். சரி அங்க வச்சு அதை பார்த்து ஓபன் பண்ணி அதை பார்க்கலாம் நான் பார்த்தேன். அழகா என்னத்த அழகு என்னத்த அழகு குடி குடி. சாக்லேட்லாம் இங்கேயும் பேண்ட்ல ஆனா 369 தானே. ஓவர்ரா. அவன் வீடு திங்கிறதுக்கே இருக்காதரா. ட்ரீம் கேக் எப்படி இருக்கும்? போன வாரம் ஜுரம், இந்த வாரம் கேக்கு. எப்படி போதோ நல்லா இருக்கு. அண்ணனோட ரியாக்ஷன் எப்பவுமே அவ்வளவுதான்டா. வந்து அவங்க காண்டாயே சாவணும் இப்ப வியூவர்ஸ். நம்ம கேமராமேனு கொடுங்கப்பா. கேமராமேன் டேஸ்ட் பண்ணிட்டோம். அது பத்திரி அப்படியே கேமராமேன் ஏதாச்சும் ஒருத்தன் ஊட்டி விட்டுருங்க. அவர் நம்ம சேனலுக்கு வந்த புதுசு. நேருஜி புரிஞ்சுக்கப்பா. அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான். அவன் நேருஜியை தான் கான்சென்ட்ரேட் பண்றான், காந்திஜியை பண்ணல. ஆமா புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான் சொல்லுவேன். சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. பத்ரியோட அம்மா நீங்க சப்போஸ் வீடியோ பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கீங்க, நம்பாதீங்க. முக்கியமா உங்க பையன் தான் இவங்க கூட சேரல. இவங்க ரொம்ப நல்லவன். ஆமா கெடுத்துருவான். ஒரே ஒரு மணி நேரம் விட்டீங்கன்னா கெடுத்துருவான். இது 2 வருஷமா நான் என் கூட தான் இருக்கேன். பரதிபோக்கு, எச்சக்கலை, பரதேசி, பண்ணாடை, ஊர்பொறுக்கி, தெருப்பொறுக்கி. என்னங்க அது? தகுதி பெற்றவன் தான் விஷால். இத பத்தியா சொன்ன வேலையை காட்டினா பாரு கொஞ்ச நேரத்துல. இப்பதான் வாங்க. சரி ஓபன் பானிபூரி கேக் சாப்பிட்டு பானிபூரி. அலைவன் எவ்வளவு 7:30. 2000 7:30. அந்த பொண்ணு டேட்டா பார்த்து இந்த பொண்ணை தான் காட்டுறேன். கவர் ஆயிடுச்சுல, அவ்வளவுதான். நீ வாமா செல்லம். என்ன பண்ண நீ வாடிச்சல. இப்ப காட்டு. இப்ப தாண்டா இப்ப சாப்பிடுறா கேக்கு. இப்ப கொடுங்கடா கேக்கு. பாப்பா பாவண்டா மச்சான். நீ எப்ப போன ஆக போதோ என்ன நடக்க போதோ இது அந்த பொண்ணு பார்த்தா ஐ லைக் யூ. ஐடியாவே இல்லை. நம்ம கேமராமேன் தான்டா. நீ காட்டு. பேச வார்த்தையே இல்ல. அருமையா இருக்கு. நீரா ஏன் காலைல சாப்பிட்டு இருக்கியா? நல்லா புடிச்சிருக்கானே கல்யாண வீட்டுல. என்ன பிரியாணி செமிக்கல தானே? அன்டோல்ட் டெசர்ட் ஸ்டோரி. அன்டோல்டு டெசர்ட் ஸ்டோரி.
இதுக்கும் பிரோசனம் இல்ல. தூக்கி போடுங்க. இப்படி இந்த கடையை இருக்கு. ஏதோ பிச்சை எடுக்க மாட்டியா? என்னடா போன்ல மட்டும் எடுக்கிறீங்க. சரி ஃப்ரோசன் பாட்டில போயிட்டு காட்டி அடிப்போம். வா 100 ரூபா தானே. வா மச்சான் வாங்கி கொடுப்பா. போய் அடங்க மாட்டீங்களாடா? டவர் போனா இப்படிதான் போனோம். டவர் இட்டு போனா எத்தனை நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் வந்துடலாம். ஏன்னா இவன் அவ்வளவு ஸ்பீடா நடப்பான். இல்ல அங்க நம்ம டவர் photo ஆப்போசிட் போய் எடுத்துடலாமா? டவர் ஆப்போசிட் அந்த இந்த கடை இருக்குல்ல. நடுரோல நீங்க பேச வேணாம். நாளைக்கு நம்ம தான் கவர் போட்டோ வரும். அதான் தெரிஞ்சு வாங்க. சரி ஓகே. அண்ணனுக்கு டவர் போவோம். சரி நாங்க போவோம். பாக்க பந்தா பத்ரியா அது ஏன் பத்ரி காட்டுவா? ஏயா ஏயா வருதுன்னு நினைச்சாக்கா நான் ஆக்டிவா காமிச்சு ஆக்டிவா கான மரியாதையே கெடுத்துட்டான். பாடி சுத்தானு இல்லாத வேலை பாத்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. பேல்புரி இவ்வளவு பேர் கடை உள்ளடா. சத்தியமா இது உள்ள போற உள்ள அலோ பண்ணுவானா? வீடியோ அலோவ் பண்ணுவான். இது நாஸ்டா என்னடா உள்ள நான் உள்ள சாட்ஸ் இருக்கு இருக்கா? இல்ல பேல்புரி கிடைக்கல. அது கியூட்டா வந்து சியா நீ 100 ரூபா கொடு. எங்க கொடு. சீரியஸா கேஷ் என்கிட்ட மிஸ்டர் ஒவ்வொருத்தர் சட்டி உள்ள கை விடுறா வீடியோ எடுக்கிறான். மிஸ்டர் 100 ரூபா கொடுத்துட்டு போங்க மிஸ்டர். என் கையில ஷீட் தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன், நான் 100 ரூபாய் யார் கையிலே கொடுத்தேன். எங்க எடுத்து காமிச்சு யார் கையிலே கொடுத்தேன். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் தான் காமிச்சேன். யார் கையிலேயே நான் எங்க தாண்டா கொடுத்தேன். என் கையில கொடுத்தா நான் அண்ணன் கையில கொடுத்த மாதிரி உன் கையில கொடுத்தாச்சுடா. நீ போயிட்டு எனக்கு தம் அடிச்சிருப்ப. அந்த காசு செலவா இருக்கும். எங்க எங்க தெரியும் எனக்கு. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஏய் நேரு நீ வா. நீ வா இப்போ இத புடி. இத செக் பண்ண வேண்டியதா. நீ போ, நீ வா. ஏய் கொன்றுவேன். நீ அவனதான் ஃபர்ஸ்ட் கிட் போன. பைத்தியக்கார பொறம்போக்கு. நான் சொல்றதை கேளுடா பைத்தியக்காரன். நான் பண்ணாத. நான் சொல்றதை கேளு. கிடைக்காது. குத்துனுக்குறீங்களுக்கு உனக்கு புரிதா? நான் சொல்ற புரிதா? டேய் இந்தா போயிட புரிதா? அச்சு கிஸ்ட் வந்தியா? என்ன பாருடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்க. காசு பறிக்கும் போது அதோட ஃபீலிங் தெரியும். சாரா நான் இதுதான் நடு ரோட்ல இருந்து வம்பிழுத்து இருக்கானுங்க இவனுங்க. ஐயோ டிராபிக் ஜாம் பண்ணிட்டு விசார். டிராபிக் ஜாம் பண்றேன். நியூசன்ஸ் பண்றான். டிராபிக் 5 நிமிஷம் டிராபிக் ஜாம் பண்ணி முடிச்சிட்டான். பண்ணாடவோ கேட்றா வண்டிய. ஐயோ 5 நிமிஷத்துல டிராபிக் ஜாம் பண்ணிட்டாங்க இந்த பையன். நம்ம இடம் குடுக்கலடா. வாங்கிட்டு போயிட்டான் அந்த நாய். நான் போய் அங்க வெயிட் பண்றேன் உனக்கு பேல்புரி வாங்கி தரேன்னு. நம்ம அவன் சட்டியை வந்து பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவன் சட்டிக்கு தூக்கி போட்டான். இப்ப எப்படி சமாளிக்க தெரியாம பைத்தியக்காரா என்னப்பா பண்ற? காட்டுவேன். அவன்லாம் பாத்துருக்கான். பாத்துருக்கானா பத்ரி? ஐயோ சினுங்கிறானே போடா வெளிய. டேய் 100 ரூபா கண்டுபிடிச்சு வாங்கி கொடுறா. பசிக்குதுறானு. சரி விஷால் நல்லபடியா வீடு கிளம்பு. நீ சீனா போற நல்லா தெரிஞ்சு வண்டி எடு. நான் அண்ணன் டவர்ல மட்டும் விட்டுருவான். பத்ரி மெட்ரோல நாங்க போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது எடுப்பாங்க. அதை மட்டும் ஃபுட்டேஜ் எடுத்து எங்க வாட்ஸ்அப் பண்றேன். 100 ரூபா காணோங்கிறீங்களா? அப்படி என்னடா 100 ரூபாடா விஷாலு? பிரித்தியாடா அந்த பொண்ணு பேரு. என்னடா நீ தான் மிஸ் யூ பிரித்தியான். நீ மிஸ் யூ பிரித்தியான் போட்டியா இல்லையா? நான் கூட உனக்கு மெசேஜ் பண்ணேன். மச்சான் என்ன மச்சான் அவன் வேற காலில் இருக்கான். விஷால் 100 ரூபா விஷால். இன்னைக்கு 100 ரூபா நாளைக்கு 1 லட்சம் நீ தொலைப்பாச்சு. 1 லட்சம் நீ வின் பண்ணுவ. கவலைப்படாத. ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம். நீ நம்ம என்னவோ நினைச்சு வந்தோம். என்னென்னமோ நடந்துருச்சு. அதனால
இப்போதைக்கு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நான்